எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய டேரட் கார்ட் ரீடிங். அதில் 6th கார்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கார்டுடைய பேர் என்னன்னா த லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு கார்டு. இந்த கார்டு வந்து தமிழில் காதலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் பிளேலிஸ்ட்டில் டேரட் கார்ட் ரீடிங்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ டேரட் கார்ட் ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கார்டு லவ்வர்ஸ் கார்டு. இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்து மிதுன ராசி அடையாளமாக இருக்குது. ரெபேல் என்னும் தேவதை தன் இரு கரங்களால் ஆண் பெண்ணை வந்து பிளஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான தெய்வ ஆசீர்வாதம் கொண்ட ஆண் பெண் இணைவை குறிக்கிறது. தேவதையின் அந்த ஊதா நிற ஆடை நல்ல செய்தி வரப்போவதை குறிக்கிறது. பின்னால் இருக்கும் பிரகாசமான அந்த ஒளி சூரியன் உயர் ஆற்றலின் அரவணைப்பை பாதுகாப்பை குறிக்கிறது. அந்த நிர்வாணமான ஆண் பெண்ணும் இருப்பது இவர்கள் ஒளிவு மறைவின்றி அந்யோன்யம் கொண்டவர்கள் என்றும் இவர்களுக்கு வெளிப்படையான அன்பு உள்ளதை குறிக்கிறது. பச்சை நிற அந்த கலரில் இருக்கக்கூடிய இருவரும் நிற்பது வளமான வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது. ஆண் பெண்ணை பார்ப்பது போலவும் பெண் தலை நிமிர்ந்து தேவதையை பார்ப்பதும் போல ஒரு அதில் சித்திரம் இருக்கிறது. இந்த டிராயிங் வந்து ஆணாக இருந்தால் தன் துணையை தேடுவதும் பெண்ணாக இருந்தால் ஞானத்தின் துணையை தேடுவதையும் குறிக்கிறது. பெண்ணின் பின்புறத்தில் உள்ள மரத்தில் 5 ஆப்பிள் பழங்கள் ஒரு பாம்பு சுற்றி இருப்பது உள்ளன. இது வந்து 5 நம்முடைய 5 சென்ஸ், சுவைத்தல், கேட்டல், பார்த்தல், உணர்தல், நுகர்தல் என்பவற்றை குறிக்கிறது. 5 புலன்களின் சிற்றின்ப ஆசைக்கு முக்கியத்துவம் தருவதை குறிக்கிறது. பாம்பு குண்டலினி மேலோங்குவதையும் உலக இன்பங்களை தூண்டுதல்களையும் குறிக்கிறது. ஆணின் பின்னால் உள்ள மரத்தில் 17 கிளைகள் உள்ளன. இது 12 ராசிகளை குறிக்கிறது. 12 கிளைகளும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ராசி நிலையில் இது நல்ல நேரம் மற்றும் அற்புதமான ஃபார் எவர், அதாவது நித்திய அடையாளமாக இது வந்து இருக்கிறது. ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள அந்த லிங்க வடிவான செந்நிறம் மாலை ஆன்மீக உயர்வு, உணர்ச்சி தேவதையின் சமநிலை மற்றும் உயர்ந்த ஆற்றல் திறனையும் குறிக்கிறது. வெண்மை நிற மேகம் தூய்மையான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. இதான் இதில் இருக்க அந்த கார்டில் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கோடைய எக்ஸ்பிளனேஷன். இந்த கார்டில் இருக்கக்கூடிய பலன்கள், இந்த கார்டை ஒருத்தவங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அங்கே என்ன பலன்னா, நேர்மையான உறவு, காதல், நல்ல தாம்பத்தியம், சீரமைப்பு, அதாவது என்னென்னா நல்ல வாழ்க்கையில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டை கொண்டிருக்கவங்க நல்ல வாழ்க்கையின்படி நல்ல துணையை அடைவாங்க. கணவன் மனைவி பரஸ்பர அன்பு, நல்லிணக்கம், நம்பிக்கை, கவர்ச்சி, பொருத்தமான உறவு தேர்வு ஆகியவற்றை இந்த கார்டு வந்து குறிக்கிறது. அந்த பலனை அவங்களுக்கு நம்ம சொல்லணும். சகல இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இவங்க. ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஆணும் வாழ்க்கை தடைகளை கடக்க ஒரு நம்பிக்கையான ஒரு ஊன்றுகோலாக உள்ளதை பிரதிபலிக்கிறது. காமத்தின் அப்பாற்பட்ட அன்பு, நல்ல தாம்பத்தியத்தை கார்டு வந்து குறிக்கிறது. பெரும்பாலும் திருமணம், காதல், தொழில், அதுக்கு ஒரு வாழ்க்கை தேர்வு, நட்பு போன்றவற்றை கணிப்புகளுக்கு நேர்மறை பாசிட்டிவான பதிலை குறிக்கிறது. இவர் வந்து யார்கிட்டையாவது ஒரு நபரால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நமது முன்வினை காரணமாக நிகழ்கால வாழ்வின் உறவு நிலை அமைகிறது. சில நேரங்களில் புதிய உறவுகள் தொடங்குவதற்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கிறதுக்கும் இது குறிக்கிறது. ஏதேனும் முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் துணைவரை நம்ம ஆலோசித்து முடிவெடுங்கள். இது நல்ல முடிவெடுத்தலை தரும் மற்றும் நல்ல முடிவெடுப்பதற்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் கூட. சம்டைம் தவறான முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியவர்களாக அது தடுக்கப்படும். எனவே முடிவை துணிந்து தைரியமாக எடுக்கலாம். தற்போது எதிர்மறையான சூழ்நிலையில் உள்ள ஒருவருக்கு இந்த கார்டு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இனி வரப்போகிற அந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறுதிக்கட்டம் செயல் என்ன நடக்கும்னா வெற்றி மட்டும்தான் நடக்கும். இந்த கார்டை எடுத்துட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. பிறர் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. முதன்மையாக அன்பு, பாசம், காதல் உடையவர்களாக இருப்பாங்க.
இந்த கார்டை எடுத்தவங்க ஒரு சிலர் நாத்திகராக இருந்தும் பிற்காலத்தில் ஆத்திகராகவும் ஆன்மீக மேன்மையை கொண்டவராக மாறிடுவாங்க. பணம் பற்றிய விஷயங்களை நல்ல நிர்வகிக்கிறதும் அதிர்ஷ்டம் உடையவர்கள். சிற்றின்பத்தில் நிறைய பணம் செலவு செய்பவர். அதுக்கப்புறம் பிறரிடமிருந்து எளிதாக பணம் வாங்கிவிடுவர். ஆனால் இழுத்து பிடித்து தான் திருப்பி கொடுப்பாங்க. தங்கள் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற பழக்கங்களை குறைத்து கொண்டால் தங்கள் வாழ்க்கையில் அவங்க நல்ல விஷயங்களில் செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். நல்ல ருசிகரமான ரசித்து சாப்பிடுவதில் இவங்களுக்கு இருக்கும். அதனால் உடல் கொஞ்சம் பருமனாக இருக்கும். வியாதிகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பலவீனம், இரத்த ஓட்ட கோளாறுகள், இந்திரியம், வீரியம் பிரச்சனைகள், பால்வினை பிரச்சனைகள், மது, புகை பழக்கத்தெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். மூச்சு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படலாம். அது நம்ம கவனிக்கிறது நல்லது. இந்த கார்டை கொண்டவங்க திருமணம் ஒரு கார்டாக இருக்கலாம். அது மட்டும் தெய்வீக ஆற்றலை, பக்தி, பொது தொண்ட விஷயங்களில் ஈடுபட்டால் புகழும் அமைதியாக வாழ்க்கையும் நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இதான் இந்த காதலர்களுடைய கார்டுடைய பெனிஃபிட்ஸ். சப்போஸ் அந்த கார்டை தலைகீழ் எடுத்துட்டாங்கன்னா, என்னடா தலைகீழ் எடுப்பாங்களாம்? ஆமாம், தலைகீழ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு பலன்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். தலைகீழே எடுத்துட்டாங்கன்னா ஏற்றத்தாழ்வு, வேற்றுமை, திருமண விரக்தி, காதல் தோல்வி, அன்புக்கு ஏங்குதல், பிரிவு, தாம்பத்திய குறைபாடு இதெல்லாம் இருக்கும். இந்த லவ்வர்ஸ் கார்டு எடுத்துட்டாங்கன்னா தவறான தேர்ந்தெடுத்தல், தேர்வு செய்யறதுல தப்பு, கம்யூனிகேஷன் ரொம்ப தப்பாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். ஒருவரை இழந்து தவிப்பதை, இவங்களுக்கு பிரிந்து தவிப்பதை இந்த கார்டு உணர்த்துகிறது. கணவன் மனைவி உறவில் விரிசலோ தாம்பத்திய குறைபாடு இருக்கும். ஒரு தகுந்த ஆலோசனையை பெறுவது நல்லது. திருமணத்தை தள்ளி கொண்டே போகும். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வயது அதிகமாகும். அனுபவம் வாய்ந்த பெரியோர்கிட்ட போயிட்டு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவங்க புத்தியை கேட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு உறவினர்களுக்கு ஏற்றத்தாழ்வும் வேற்றுமை பாராட்டும் இருக்கிறது. மகிழ்ச்சியற்ற நம்பிக்கையும் நிலைகள், உறவுகள், நட்பு, அவங்கக்கிட்ட பாதுகாப்பு இருக்காது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, பிறர் கூறுவதை கேட்டு துணையை சந்தேகப்படுத்தல் உண்டாகும். குடும்பத்தில் தான் ஈகோ அப்படின்ற அந்த அகங்காரத்தை ரொம்ப வச்சுருப்பாங்க. அதை விட்டுடணும். நல்ல அறிவையும் திறமையும் இருந்து பணம் பொருள் சேர்க்க முடியாமல் திணறுவாங்க. திறமையை வெளிப்படுத்த சரியான வாய்ப்புகள் இருக்காது. படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வாகனம் சம்பந்தமான அடிக்கடி பிரச்சனைகள், விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணம் விரயம் ஆகிட்டே இருக்கும். வியாபாரம், தொழில் நன்கு இருப்பது போல தோன்றும், ஆனால் கையில் பணமே இருக்காது. கூட்டுத்தொழிலில், கூட்டு முயற்சியில் தோல்வி மட்டுமே முடியும். சிற்றின்ப பழக்கத்தினால அடிக்கடி நோய்வாய்ப்படுவர். உடல் அடிக்கடி சோர்வடையும். சரியான நேரத்தில் உணவு உண்ணாததால் வயிற்றுப்புண், வாய்வு கோளாறுகள் ஏற்படும். அதிக உடல் உழைப்பு, சிற்றின்ப சுகம் இவை இரத்த அழுத்தத்தையும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியையும் உண்டாக்கும். மதுபானம், உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவை இவர்களுக்கு, அதாவது மதுபானம், இந்த மாதிரி மாது சூதுன்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் இவங்க ஓரங்கட்டி வைக்கணும். அப்புறம் உடற்பயிற்சி, யோகம், தியானம் போன்ற விஷயங்களில் இவங்க கவனம் செலுத்தணும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். முக்கியமாக இவங்க வார்ம் வாட்டர் அல்லது குளிக்கும் பொழுது பச்சை தண்ணியை குளிக்கிறது நல்லது. இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய சொந்த பேரை ஒரு 3008 தடவை அவங்க ஒரு நியூமராலஜி படி அவங்க எழுத்தை அவங்களோட பேரை அடிக்கடி எழுதி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது உதாரணமான இது ஒரு பலன்கள். இந்த பலன்கள்லாம் டேரோ கார்டில் இருக்கக்கூடிய பலன்கள். இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆக்சுவலி இப்படி தான் டேரோ கார்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய உணர்வின்படி, சில உணர்வு சொல்லக்கூடிய விஷயங்களின்படியும் அதை பயன்படுத்த முடியும். அதெல்லாம் எப்படி நான் முன்னாடியே வீடியோஸில் போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டேரோ கார்ட் ரீடராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணம் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டேரோ கார்ட் ரீடராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.